அந்த அன்னை தனக்கிருந்த அந்த சந்தேகத்தை எழுப்புகிறார். இது எப்படி நடக்கும்? கணவனை அறியாத நான், கணவனோடு கூடி வாழாத நான் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும்? இது சாத்தியம் அல்ல. ஆக அன்னை மரியாளின் அறிவுக்கும் அவரது உலகார்ந்த அனுபவத்திற்கும் முற்றிலும் முரண்பட்டதாக, மாறுபட்டதாக இருந்தது. அதை கேட்பதற்கும் அன்னை மரியாள் தயங்கவில்லை. வானதூதராகவே இருந்தாலும் கேட்கிறார், இது எப்படி நடக்கும்? கபிரியேல் தூதர் ஒரு அடையாளம் கொடுக்கிறார். முதலில் செய்தி சொல்கிறார், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மீது நிழலிடும், ஆதலால் தூயாவி வருவதால், தூயாவியின் வருகையால் நீர் கருத்தரிப்பதால் அந்த குழந்தை கடவுளின் மகன் எனப்படும் என்று சொல்லிவிட்டு, கபிரியேல் தூதருக்கே தெரியும் இது நிச்சயமாக யாருக்கு புரிஞ்சிருக்காது, மாதாவுக்கு புரிந்திருக்காது என்று அவராக நினைத்து கொண்டு என்ன சொல்கிறார், உறவினராக எலிசபெத்தும் கருவுற்றிருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஒரு அடையாளம். நினைக்கிறீங்களா? கபிரியேல் தூதர் அன்னை மரியாவுக்கு சொன்ன அந்த விளக்கமும், அதற்கு பிறகு கபிரியேல்